வணக்கம். ஒரு அரசர் அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறார். போட்டி என்னன்னா, அவருடைய அரண்மனையில பெரிய ஒரு வாசல் கதவு இருக்கும் இல்லையா, அத கையால தள்ளி திறக்கணும். இதுதான் போட்டி. ஜெயிச்சிட்டா அந்த நாட்டுல பாதி அவங்களுக்கு பரிசு. இங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். தோத்துட்டா அவங்களோட கைய வெட்டிடுவார். இது போட்டி. இத கேட்ட உடனே மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. யாருமே போட்டிக்கு தயாரா இல்ல. கை போயிடுமே. அதனால ஒரே ஒரு வாலிபன் மட்டும் நான் போட்டிக்கு வரேன், நான் திறக்கிறேன் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சத்தம் போடுறாங்க. டேய், தோத்து போனா கை போயிடும் அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், கைதானே போகும், உயிர் இருக்கும்ல. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நாட்டுல பாதி எனக்கு நானும் ராஜா ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியும் நடக்கிற நாளும் வருது. இவன் வர்றான். மக்கள் எல்லாம் பயந்து போய் சுத்தி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. இவன் கதவை திறக்க போறான். அப்படி தள்ளுறான். டக்குன்னு திறந்துருச்சு. அந்த கதவுல தாழ்பாளி போடலங்க. அதாவது யாருக்கு துணிச்சல் அதிகம், தைரியம் அதிகம் அப்படின்னு பாக்குறது தான் அந்த போட்டியை அவர் வச்சிருக்கிறார் ராஜா. நம்மளும் சில விஷயங்களை துணிஞ்சு இறங்கினா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம் வரும். ஆனா நமக்கு அந்த தைரியம் இல்ல, துணிச்சல் இல்ல. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அதை இழந்துருவோமோ, இதை இழந்துருவோமோன்னு எதுலையுமே நம்ம துணிச்சலோடு இறங்குறது இல்ல. இறங்கி பாருங்க, வெற்றி நம்ம பக்கம்.